அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இனி நீங்கள் ஆபத்தை கடந்தாச்சு, இனிமேல் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் நன்மைதான் என்ற வகையில் நிகழ இருக்கும். ஆகஸ்ட் மாதம் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதுன குரு பகவானும், கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அந்த வகையில கடகராசினியர்களுக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதியான சூரியன் ராசியில் நுழைகிறாருங்க. புதனுடன் இணைந்திருக்கிறார். உங்களுடைய ராசி 3க்கு 11வது இடம் பலம் பெறுவதால் சில ஆசைகள் நிறைவேற இருக்குதுங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகங்கள் அமைய இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இணைந்திருப்பது யோகங்களை அனுபவிக்க வாய்ப்பை தருங்க. விருந்து, கேளிக்கை என்று கலந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு நட்பு பாராட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. வீடு கட்டுவது, வீட்டில் மராமத்து பணிகள் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் புதிதாக நிலம் வாங்கியுள்ளவர்கள் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகள், சுப நிகழ்ச்சிகள் பங்கெடுத்துக் கொள்ள இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத நல்ல செயல்கள் நடந்து உற்சாகத்தை தர இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது பகவான் இருப்பதால் அலைச்சல்கள் ஏற்பட்டு அஜீரணம் ஏற்படலாங்க. அதனால் வயிறு கோளாறுகள் ஏற்படலாம். கூடுமான வரைக்கும் உணவு விஷயங்கள்ல அதிக கட்டுப்பாடுடன் இருக்கும். மிக மிக நல்லதுங்க. தொடர் பிரயாணங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிறரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நினைத்தபடி செய்யவில்லையே என வருந்துவீங்க. அதனால் ஆரம்பத்திலே யாரிடமும் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். அப்படியே ஒப்படைத்தாலும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே அவர்களை செய்ய வைப்பது நல்லது. கவனக்குறைவாக பேச்சால் சிக்கல்கள் ஏற்படும். எது பேசுவதாக இருந்தால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு, புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைன்னா, ஆனால் செவ்வாயும் புதனும் கூடிய விரைவில் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறாங்க. குறிப்பாக சனி பகவான். ராகுவும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் கும்பராசியில் இருப்பது உடல்நலன் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரவை செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம், அதன் காரணமாக மன நிம்மதி பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட இருக்கு. வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாக கூடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை
பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் முன்கூட்டியே எடுத்து காட்டுதுங்க. பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக இருப்பது அவசியம். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அதே போல அன்றாட பொறுப்புகள்ல கவனம் வேண்டும். அதே போல் உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளது. கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லது. சந்தையில் கடுமையான போட்டிகளை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. அப்படி சமாளிக்கும் போது நல்ல ஒரு லாபத்தையும் நீங்க காண இருக்கீங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்று கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, அதே போல் கடகராசி சென்ற கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதன் காரணமாக வருமானமும் குறையுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம். கிடைக்கும் சந்தர்ப்பங்கள்ல எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருப்பது குறைப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இந்த தருணங்கள்ல கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேசுவது, அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல முதல் 2 வாரங்கள் மனதை பாடங்கள்ல செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. அதன் பிறகு படிப்படியாக தெளிவு பிறக்க இருக்கு. சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பது கிரக சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. ஏனால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். சிறு சந்தேகமானாலும் தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறார். வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடுமையாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்க இருக்கு. சில தருணங்கள்ல பிறருடைய உதவியை நீங்கள் நாட வேண்டி வருங்க. கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பெண்மணிகளுக்கு இந்த தருணங்கள்ல குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னம் அளித்தது சிறந்த பலனை அளிக்குங்க. அன்னதானம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது கடகராசினியர்களுக்கு.